Second year CSC first environment GE8291 அந்த எக்ஸாம் பேப்பரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜீரோ வேஸ்ட் அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர் என்னன்னா வாட் இஸ் ஜீரோ வேஸ்ட். ஃபர்ஸ்ட் நார்மலாக ஜீரோ வேஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் நார்மலாக ஜீரோ வேஸ்ட்னா என்னன்னா இப்போ ஒரு வேஸ்ட்டும் இல்லாமல் அந்த திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கோம்னா அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். அது வேஸ்ட்டை வந்து தள்ளி வச்சிடக்கூடாது. இதுதான் இந்த ஜீரோ வேஸ்ட்டோட ஒரு நார்மலான ஒரு ஆன்சர். ஓகேவா? இப்போ அதுக்கு நம்ம எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்படிலாம் எழுதுனா நீங்கள் ஈஸியாக அந்த கொஷினோட மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரோ வேஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பேர் வந்து என்னன்னா ஜீரோ வேஸ்ட்டு. தென் வந்து இதில் என்னென்ன எழுத போகிறோம்னா டெஃபினேஷன், கோலு, தென் வந்து என்னென்னா கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்கிறது கான்செப்ட்டு, தென் வந்து என்ன பிரின்சிபல் ஆஃப் ஜீரோ வேஸ்ட்டு, என்னென்ன பிரின்சிபல் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஜீரோ வேஸ்ட்டு அது போடுறோம். தென் வந்து ஜீரோ வேஸ்ட்டை வந்து எப்படிலாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அதுக்கான ஸ்டெப்ஸு. தென் வந்து நார்மலாக எப்போ எல்லா கொஸ்டினில் எழுதுற மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எழுதி ஆகணும் கண்டிப்பாக. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒவ்வொன்றுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி தான். இது எப்படின்னா இட் இஸ் எ செட் டு தி ஃபோக்கஸ் ஆஃப் வேஸ்ட் ப்ரிவென்டிங். இட் இஸ் encourage redesigning and resume like a geometrical review of the all products. இதில் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் எழுதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டை வச்சுருக்கோம்னா அது வேஸ்ட்டாகவே இருக்கக்கூடாது. அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த டெஃபினேஷனை நம்ம எழுத போகிறது. தென் வந்து அதில் வந்து நம்மளுக்கு என்ன கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆல் மெட்டீரியல்ஸ் ஷுட் பி வந்து என்னென்னா யூஸ் பண்ணியிருக்கணும். ஆல் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்னா யூஸ் பண்ணியிருக்கணும், கன்சம்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டோட மீனிங்கு. தென் வந்து கீழே வந்து பார்த்தோம்னா டு ப்ரிவென்ட் ஏ கைட்லைன்ஸ் டு எலிமினேட் தி வேஸ்ட்டு. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படின்னா ஒரு ரீசைக்கிள் பண்ணுறதுனால அங்கே வந்து நம்ம என்னென்னா வேஸ்ட் ஆகிறத வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான பாயிண்ட்டோட மீனிங் தான் இது, இந்த பாயிண்ட்டோட மீனிங். சரி, தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்தா டு அவாய்ட் தி ப்ரீடிங் வேஸ்ட் டு லேண்ட் அண்ட் ஓஷன். அதனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம லேண்ட்லேயோ இல்லைனா ஓஷன்லேயோ போடுறத நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அது வந்து இந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நம்ம மெட்டீரியல் தான், அந்த மெட்டீரியல் ஆல் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து கன்சியூம் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து எலிமினேட் ஆகுது. அடுத்தது வந்து அந்த வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம லேண்ட்லேயோ ஓஷன்லேயோ நம்ம தூக்கி போடுறத நிறுத்துறோம். அதுதான் இந்த கோல்ஸில் வந்து நம்ம சொல்ல வரோம். ஓகேவா? இப்போ ரெண்டு இது நம்மளுக்கு அனலைஸ் ஆகிடுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. தென் வந்து கான்செப்டை பொறுத்தவரைக்கும் என்ன கன்வர்சேஷன் ஆஃப் ஆல் த ரிசோர்ஸ், எல்லா ரிசோர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருப்பாங்க, சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா கன்வர்சேஷன் ஆஃப் ஆல் த ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இட் இஸ் டன் டு ரெப்பனீர் ப்ரொடக்ஷன் அண்டு கன்சப்ஷன் ரீயூஸ் அண்டு ரெக்கவரி ப்ராடக்ட். அதே தான் என்னன்னா அந்த ப்ராடக்டை ஃபுல்லாக ரீயூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா அந்த ப்ராடக்டை ரெக்கவரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவாய்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் டு லேண்டு ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மேலே சொன்னேன்ல, அதே தான் இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. என்னென்னா அவாய்ட் பண்ணணும் டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணுறத லேண்டையோ வாட்டரையோ ஏரியோ அப்படி சொல்லியிருக்காங்க. தென் கீழே வந்து என்னன்னா வந்து எத்தனை வேஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஒன் வே ரிசைக்கிள் பாட்டில், கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் என்ன ஒன் வே மில்க் பேக்ஸ் அதெல்லாம். அடுத்தது ஒன் வே பேப்பர் பார்டர் கேன்டன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், ஒன் வே வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் ஆஃப் ஜீரோ வேஸ்ட்டு. பிரின்சிபல் ஆஃப் ஜீரோ வேஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீயூஸ் தட் தி யூ டோன்ட் நீட். ரிஃப்யூஸ் பண்ணலாம், அது யூ டோன்ட் நீட். என்னன்னா இட் ப்ரிவெண்ட் அன்வான்ட் ஐட்டம்ஸ் கம்மிங் டு யுவர் ஹோம். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரெடியூஸ் வாட் யூ யூஸ், இட் இஸ் ஈக்குவல் டு லூஸ் வேஸ்ட் ஆஃப் அட் தட் எண்டு. இது என்னன்னா இது எப்படின்னா இது வந்து நம்ம ஈக்குவல் எப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ணுறது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெடியூஸ் அதுக்கு சொல்லியிருக்காங்க. தென் ரெகுலேட் வாட் இஸ் தி லிஃப்ட் ஓவர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபுட் ஸ்கிராப் பேப்பர் and the wood and bamboo branches and can be concepted. ஓகே, அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் அச்சீவ் நான் வேஸ்ட். என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா ஜீரோ வேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பையிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்லாம். எப்படின்னா இப்போ ரீசைக்கிள் பண்ணுற பாட்டில்ஸு இல்லைனா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். தென் வந்து சப்போர்ட் பண்ணுறது எக்கோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா இங்கே சஸ்டைனபிள் பிளாஸ்டிக் வித் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அதுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கன்சப்ஷன் ஆல் யுவர் எய்தர் வேஸ்ட்டு, அதை வந்து என்ன ரீசைக்கிள் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்க சொல்கிறாங்க. அடுத்து ஐடென்டிஃபை ஹை வேஸ்டட் ஏரியா இன் அவர் லைஃப் ஸ்டைல்.
எது எங்கே ரொம்ப வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து குறைச்சிக்க சொல்கிறாங்க. அடுத்தது நோ வேர் டு அப்ளை தி பிரின்சிபல் இன் ஜீரோ வேஸ்ட். ஜீரோ வேஸ்ட் பிரின்சிபலை நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் டு அச்சீவ்ல வருது, ஜீரோ வேஸ்ட்டில் வருது. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும்னா இட் ரெடியூஸ் தி கிளைமேட் இம்பேக்ட். எப்படின்னா இப்போ வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி வேஸ்ட்லாம் நம்ம அதிகமாக இருக்கிறனால நம்ம எரிக்கிறோம். அது வந்து மேலே போய் ஓசோன் லேயர்ஸ் வந்து என்னன்னா டேமேஜ் பண்ணுறது. அதனால நம்மளுக்கு என்னென்னா ஆசிட் ட்ரெயின் அது மாதிரிலாம் இது வந்து இம்பேக்ட் ஆகுது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜீரோ வேஸ்ட்டால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னா அந்த மாதிரி இம்பேக்ட்லேருந்து நம்ம தவிர்க்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க, ரெடியூஸ் கிளைமேட் இம்பேக்ட். ஓகேவா, அது இந்த பாயிண்ட்ல வந்துடுது. தென் இட் கன்வர்சேஷன் ரெடியூஸ் ரீசோர்ஸ். இது வந்து என்ன ரீசோர்ஸ் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு திங்ஸ் நம்மள்ட்ட இருக்குன்னா நம்ம இன்னொரு திங்ஸை உருவாக்க நம்மளுக்கு தேவையில்லை. அந்த திங்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த திங்ஸ் இல்லாதனால தான் அடுத்த திங்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரிசோர்ஸும் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி எல்லாம் கன்சம்ஷன் எல்லாமே வேஸ்ட் ஆகுறதுனால இப்போ அந்த திங்ஸை வச்சு நம்ம இன்னொரு வேலை செய்கிறதுனால அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எனர்ஜியும் ரிசோர்ஸும் நம்மளுக்கு சேவ் ஆகுது, அது சொல்கிறாங்க. தென் வந்து மினிமம் பொல்யூஷன். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண பொருளே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் அவ்வளோக்கா வராது. அது இங்கே சொல்லிக்கிறாங்க, மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தென் இட் ப்ரொமோட் தி சோஷியல் ஈக்குவாலிட்டி. எப்படின்னா இது வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுதுன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுதான். அடுத்தது இது சப்போர்ட் பண்ணு கிரியேட்டிவ் ஜாபை. எப்படின்னா இப்போ ஏதாச்சும் வந்து வேஸ்டஸ்லாம் இருக்குன்னா அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைவினை பொருட்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து இது வந்து கிரியேட்டிவ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜீரோ வேஸ்ட் பிஸ்னஸ் வந்து என்ன ப்ளே கீ ரோல். இந்த இடத்துல வந்து என்ன ஜீரோ வேஸ்ட் இதுதான், ஜீரோ வேஸ்ட்டோட பிஸ்னஸ் தான் இங்கே வந்து மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜ்னா இட் இஸ் அ மோர் எக்ஸ்பென்சிவ். என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜீரோ வேஸ்ட்டில் இது மோர் எக்ஸ்பென்சிவ். எப்படின்னா இப்போ அந்த பொருள் அதுக்கு ஆப்டாகவே இருந்திருக்காது. அந்த ஜீரோ வேஸ்ட்டில் அந்த பொருள் வந்து ஆப்டாகவே இருக்காது. அதை வந்து ஆப்டாக ஆக்கிறதுக்காக நம்ம என்னென்னா இன்னும் எனர்ஜி, இன்னும் சோர்ஸ்லாம் வந்து இன்னும் மணி அதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சிவான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை திங்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டைம் வந்து இது எவ்வளோனா கொஞ்சம் எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு தெரியும்ல, ஒரு மெட்டீரியல் வந்து அந்த மெட்டீரியலோட காம்பாக்டாக சேராது. அதனால நம்ம என்னன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதை வந்து சேர்ற மாதிரி ஆகும். அதனால இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாங்க. அடுத்து வந்து இட் கேன் பி மிஸ்லீடு எப்படின்னா எப்படின்னா சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறதுல மிஸ்லீடில் வருது. ஸோ ஓகே, இதோட ஆன்சர்ஸ்லாம் என்னென்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் வச்சு படிச்சுக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு.